காலமோ செல்லுதே, வாலிபமும் அறியுதே, எண்ணம் எல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஓர் பாக்கிய நாள். கஷ்டம் எல்லாம் மாறிப்போ, கண்ணீரெல்லாம் நீங்கிப்போ, நிலையில்லாய வாழ்க்கையும் அந்நாளில் ஒளிந்து போ. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஓர் பாக்கிய நாள். கர்த்தர் தாமே பூமியில் திருடன் போல வந்தாரே, மணவாட்டியை சேர்த்தாரே, அவருடன் நாம் செல்வோமே. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஓர் பாக்கிய நாள். 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 மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில மீண்டும் ஒரு நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவிர்வத்தில் பேச போகிற உண்மையான செய்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு கடைசி கர்த்தாவே, எங்கெல்லாம் சாத்தான் குடிகொண்டு மறைந்து ஜனவஞ்சி வஞ்சித்து கொண்டிருக்காரோ அங்கெல்லாம் இந்த பெரிய வெளிச்சம் ஒவ்வொரு முகத்தை வெளிச்சமான பிரகாசிக்கிட்டு அன்பு, உன்னுடைய கிருபை, உன்னுடைய இரக்கங்களை தாங்கி எல்லா தடைகளும் சாபங்களும் இயேசுவின் நாம சுட்டரிக்கூட நாசமே போனதுக்காக கர்த்தாவே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளா முன்குறிப்போட ஒவ்வொரு சந்ததிக்கும் ஜனத்துக்கும் சட்டம் பெறுகிறது. அப்புறமான வேலைக்காரன் கூலிக்காரையா முற்றுமான மறைத்துக் கொண்டு நீ ஒரு மாத்திரமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. Once again, I greet each and every one of you to listen my message from India, and may God bless you. Please listen the word very carefully and take a book and pen and paper and note down the words which I have preached in the gospel and check with the word of God. If it is in the word of God, please take it. If it is not in the word of God, please leave it. That is, you have the full right. Now, today, last week we discussed about போன வாரம் நம்ம ஒரு 7 அது என்னெல்லாம் சரீர மீட்பு அடையும், சரீர மீட்புக்காக ஜீவத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக. சரீர மீட்பு அப்படின்னா என்ன, ஜீவத்தின் மேல் அதிகாரம்னா என்ன? அவர் வரும்போது அவர்களுக்கு வண்ணமாக, அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பது எப்படி? அடுத்து மணவாட்டி என்றால் யார்? மணவா, who is the bride? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் ஆவியும் மணவாட்டியும். வெளிப்படுத்தல் 21 ஏன் ஆவியும் மணவாட்டியும் எழுதப்பட்டிருக்கிறது? இப்பொழுது பூமியில் நாம் கர்த்தருடைய வருகைக்கு இப்படி ஒரு 7 காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் முதலாவது கேள்வி நம்ம ஆரம்பிக்கலாம். சரீர மீட்பு அப்படின்னா என்ன? இந்த பூமியில நீங்க கொஞ்சம் பேப்பர் எடுத்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். ஒரு முக்கியமான லெசன் நம்ம டீச் பண்ண போறோம். கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி சில பாடங்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்படி ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதில் கீழே சரீர மீட்பு, இந்த வலது பக்கத்தில் ஆவிக்குரிய சரீரம், இந்த இடது பக்கத்தில் தேவ சாயம். இந்த மூணும்
நடந்தாதான் அந்த பிரமிடு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். என்னெல்லாம்? சரீர மீட்பு, ஆவிக்குரிய சரீரம், தேவசாயம். சரீர மீட்பு யாருக்கு? ஆவிக்குரிய சரீரம் யாருக்கு? தேவசாரி யாருக்கு? இப்ப காரணமெல்லாம் சர்ச்சைக்கு வந்தோம். நல்ல அருமையான செய்திகள், நல்ல அருமையான பாடல்கள், அருமையான ஆறுதலான வசனங்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான் நம்ம சர்ச்சுக்கு திரும்பி வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கேட்ட செய்தியானது நமக்கு சரீர மீட்பை கொடுக்கிறதா, ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்திருக்கிறதா, தேவ சாயலுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திருக்கிறதா? இதுல சரீர மீட்புக்காக தேவன் அனுப்பின சத்தங்களும் செய்திகளும் வேறே, ஆவிக்குரிய சரீரத்துக்காக தேவன் அனுப்பியிருக்கிற சத்தங்களும் செய்திகளும் வேறே, தேவ சாயலுக்காக தேவன் அனுப்பியிருக்கிற சத்தங்களும் தேவ செய்திகளும் வேறே. இப்படி இவைகள் எல்லாம் ஒரே ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற சில காரியத்தை செய்து முடிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களில் மிக தெளிவாக மத்தியிலே போதித்து இந்த செய்தி முடிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக 1 நாளாகமும் ப்ளீஸ் அந்த 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் உட்கார்னேன். 1 நாளாகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி, அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி, தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதுக்கு ஒரு கூடாரத்தை போட்டான். அதுக்கு ஒரு கூடாரத்தை போட்டான். இது நீங்க அப்புறம் 1 நாளாகம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கிட்டீங்கன்னா, அவன் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதுக்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். நம்ம இப்படி பைபிள் வாசி முடிச்சிடுறோம். இப்போ 1 நாளாகம் 15ஆம் அதிகாரத்தை 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 1 நாளாகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து 2 நிமிஷம் செய்தி முடிச்சிடும். ஆனால் இந்த 2 வசனத்தையும் ஒரு 2000 வருஷம் பேசலாம். அப்போ வேதமானது யார் எழுதியிருக்கிறாரோ அவர் சொல்லிக் கொடுக்கணும். அது நம்ம அதில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் அதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் Chronicles chapter 15. And David made him, verse 1, and David made him houses in the city of David and prepared a place for the ark of God and pitched for it a tent. And then 16:1. So they brought the ark of God and set it in the midst of the tent that David had pitched for it. And they offered burnt up sacrifices and peace offerings before God. இப்போ நம்ம இதை படிச்சுட்டு நானும் வாசிட்டேன். நமக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தருடைய விலையேற பெற்ற நல்ல கவனிங்க. ஆசீர்வாத கூடாரம் என்ற ஒரு கூடாரத்தை தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாக மோசேக்கு கொடுத்தார். மோசேயோட முதல் அனுபவம் முச்செடியில், 2வது அனுபவம் சீனாய் மலையில், 3வது அந்த கூடாரத்தில் தேவனும் மோசையும் சந்திப்பார். அதற்காக போடப்பட்ட அந்த ஆசீர்வாத கூடாரம். முச்செடியில் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. சீனாய் மலையில் அவனுக்கு ஆசீர்வாதத்தினுடைய மாதிரி கொடுத்தார். இப்போ தீர்க்கதரிசியாகிய மோசேயால் போடப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தில் இருந்த இந்த உடன்படிக்கை பெட்டியானது மகாபரிசுத்தலத்தில், கோலி மகாபரிசுத்தலத்தில் அது கேள்வி மூடி இருக்கும். அந்த சாட்சி பெட்டிக்கு மேல தான் தேவன் மோசே சந்திச்சு பேசுவார். ஆனால் ஆரோன் மகாபிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தத்தோட காலில் சங்கிலியை மாட்டி உள்ள போகணும். தேவனோட பேச மாட்டார். உள்ள போயிட்டு ரத்தம் தெளிச்சு வெளியே வந்துடுவான். ஸோ தீர்க்கதரிசி மோசேயின் காலத்தில் போடப்பட்ட ஆசீர்வாத கூடாரத்தில் பகலிலே மேக சம்பவம், இரவில் அக்கினி சம்பவம், உடன்படிக்கை பெட்டி உள்ளே இருக்கிறது. இப்போ தாவீது காலத்தில் இந்த டே ஆஃப் டேவிட், நல்லா பண்ணுங்க, தாவீது காலத்தில்
தீர்க்கதரிசியாகிய மோசேயால் போடப்பட்ட அந்த கூடாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு உள்ள இருந்த உடன்படிக்கை பெட்டிய அழகா நவுத்தி இவன் ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்குள்ள கொண்டு அந்த பெட்டியை வைக்கிறான். இதுதான் 1 நாளாகவும் 15 ஒன்றிலையும் 16 ஒன்று நம்ம படிக்கும். இப்போ மோசே போட்ட ஆசீர்வாத கூடாரத்துல இன்னைக்கு டுடே மோசே இல்ல, மேக சபை இல்ல, அக்கினி சபை இல்ல. ஏங்க மோசே காலத்துல ஆசீர்வாதத்துல இருந்த உடன்படிக்கை பெட்டியும் இன்றைக்கு மோசே இந்த திகசி போட்ட ஆசீர்வாதத்துல என்ன செய்யல? இல்லவே இல்லை. மாறாக இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியானது தான் இதயத்துக்கிட்ட ஒருவரை தெரிந்து கொண்டு அவன் மாம்சத்தில் இருந்த கிறிஸ்து எழுப்பு பண்ணக்கூடிய அவன் போட்ட கூடாரத்துக்குள்ள அது உடன்படிக்கை பெட்டி வந்து விட்டது. இப்ப நான் 2 கூடாரத்தை பார்க்கிறேன். ஒன்று மோசே போட்ட கூடாரம், ஒன்று யார் போட்ட கூடாரம்? தாவீது போட்ட கூடாரம். என்ன கூடாரம்? மோசே போட்ட கூடாரம், தாவீது போட்ட கூடாரம், சாலமோனுடைய தேவாலயம். இதெல்லாம் ஞாபகம். மோசே போட்ட ஆசீர்வாத கூடாரம், தாவீது போட்ட கூடாரம், சாலமோனுடைய தேவாலயம். சரீர மீட்பு, ஆவிக்கிற சரீரம், தேவசாயம். இந்த இந்த சாப்டரை தேவன் தாமே பேசி முடிக்க இரக்கம் பாராட்டு வராங்க. இப்போ மோசே போட்ட அந்த ஆசீர்வாத கூடாரமானது கானான்ல யோசுவா காலத்திலேயே மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சாங்க? வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அது எரிகோ சுத்தி வந்துச்சு. அப்புறம் சாமுவேல் காலத்துல, ஏலி காலத்துல அது பெலிஸ்தீன்கிட்ட எல்லாம் போயிட்டு இன்னைக்கு டுடே இன்றைக்கு ஒரு சில காரியத்தை அடுத்த பேச விரும்புகிறேன். மோசே போட்ட ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இல்ல. இது விசுவாசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியும் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியும் இன்னைக்கு அத தாவீது காலத்துல மோசே போட்ட ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள என்ன இல்ல? உடன்படிக்கை பெட்டி இல்லை. Will you agree for that? ஏத்துக்கிட்டீங்களா? ஹalleluya. இப்போ இன்னைக்கு ஆசீர்வாத கூடாரம் எங்க இருக்குது? தாவீது போட்ட கூடாரத்துல இருக்குது. இது தாவீது போட்ட கூடாரத்துல தான் பலி எல்லாம் செலுத்துறாங்க. இப்போ அங்க மோசே போட்ட ஆசீர்வாதத்தை பாத்தீங்கன்னா வெளி பிரகாரம் அழகா இருக்குது, பிரகாரம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா உள்ள பார்த்தா என்ன இல்ல? உடன்படிக்கை பெட்டி இல்ல. சகோதரனே, listen to the word of God. தீர்க்கதரிசியை நம்புகிற எல்லாரும் நல்லா கவனிங்க. ஓ we believe the promise right. தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரகாம் போட்ட அந்த கூடாரத்துக்குள் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தியமானது நகர்த்தப்பட்டு தேவன் மெய்யான கூடாரத்தை போட்டு அதுக்குள்ள கொண்டு வந்து விட்டார். ஹalleluya. That covenant box can be replaced from the prophetic time to the David time. I want to declare the message today. God changed the from the prophetic time to the David time. தேவன் இன்னைக்கு ஆசீர்வாத கூடாரத்துக்குள் தீர்க்கதரிசியால் போடப்பட்ட ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு உடன்படிக்கை பெட்டியை தேவன் தாவீது கூடாரத்துக்கு நகர்த்தி விட்டார். ஹalleluya. கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை தேவன் எடுத்துவிட்டு தேவன் கிருபாசனத்தால் மூடி மெய்யான கூடாரத்தை போட்டு தேவனை மாற்றி விட்டார். சத்தியமானது நகர்ந்து விட்டது. ஹalleluya. கூடாரத்தை காண்கிறேன், ஆனா உடன்படிக்கை பெட்டியை காணே. சபையை காண்கிறேன், வார்த்தை காணவில்லை. Now God changed the things of God. What a wonderful God. மோசே போட்ட ஆசீர்வாத கூடாரத்துக்குள் தாவீதின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லாதது போல சாலமோன் காலத்தில் தாவீது போட்ட கூடாரத்துக்குள்ள உள்ள உடன்படிக்கை பெட்டியானது ஆலயத்துக்குள் சென்றது போல, நண்பர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துக்குள் இருந்த வார்த்தையானது புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள் இயேசு மாம்சமாக வந்தது போல, அது கிறிஸ்து சரீரமாக சபையாக மாறுவது போல, அது இன்றைக்கு சத்தியமாக பூமியில நின்று ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்காக தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ராஜரீகமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நம்பர் 1 நல்ல 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 ஞாபகம். மோசே போட்ட
ஆசீர் கூடாரம் எது வரைக்கும் அப்படின்னா மோசே மரிக்கிறது வரைக்கும் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிங்க, யோசேப்பு புத்தகம் 18ஆம் அதிகாரம். You turn the book of Joshua, chapter 18:1, I think so. Very good. யோசேப்பு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ரைட். இப்போ யாத்ராகமத்தை திருப்புங்க. Turn the book of Exodus chapter 40. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. Thank you Jesus. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 33 படிங்க. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். மோசே வேலை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசீர்வாதத்தை மூடினது. மோசே ஆசீர்வாதத்தை வேலை முடிக்கும் போது மேகம் மூடுது. ஆனா யோசுவா 18ஆம் வசனத்துல அந்த ஆசீர்வாதத்தை போடும்போது மேக அக்கினி சமயம் இல்லையே. சொல்லுங்க சார். நாங்க I will follow the prophet. Okay, done. Right? தப்பு சொல்லல. மோசே ஆசீர்வாதத்தை வேலை முடிச்ச உடனே மேகசமா அக்கினி இறங்குது பா. ஆனா யோசுவா காலத்துல கூடத போடும்போது உண்மை இல்லையே. இன்னும் சொல்ல போனா தாவீது காலத்துல இந்த கூடாரத்தை விட்டு எதை எடுத்துட்டான் உடன்படிக்கை முடியாது. இப்ப மகாபரிசுத்த ஸ்தலத்துல என்ன இல்லைங்கிறது யாருக்கு மட்டும் தான் தெரியும். வெளியேந்து பார்க்கக்கூடிய எந்த விசுவாசிக்கும், வெளியேந்து பார்க்கக்கூடிய எந்த பிரஜாதிகாரனுக்கும், வெளியேந்து பார்க்கக்கூடிய எந்த அடுத்த கண்ணுக்கும் எது தெரியாது. உடன்படிக்கை பெட்டி மோசே போட்ட ஆசீர்வாதத்துல இல்லை என்பது தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா கடத்தணும் அவன் தான், தூக்கொண்டு வச்சது அவன் தான். அதே போல இந்த கடைசி காலத்துல கிறிஸ்துவின் சரியவக சபையில கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை, அப்போஸ்தலர் இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, சுவிசேஷம் இல்லை, போதகன் இல்லை, அடையாளம் இல்லை, அற்புதம் இல்லை, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இல்லை என்பது அந்த பெட்டியை எவன் கடத்தினானோ அவனை தவிர வேறு ஒருவரும் அறியார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின கூடாரத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின கூடாரத்தின் மகிமை மகா பெரிதா இருக்கும். முந்தின ஊழியம் அப்படி இருக்குமானால், மரித்து உயிர்த்தெழுந்த ஊழியம் அவ்வளவு மகிமையுள்ளதா இருக்குமானால், சரீரத்தின் ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதா இருக்கும். அழியாமை கொடுக்குமா அழிந்து போகிற ஊழியம் அவ்வளவு மகிமையுள்ளதா இருந்தால், அழியாமை கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதா இருக்கும். மரித்து உயிர்த்தெழுந்த ஊழியம் அவ்வளவு மகிமையுள்ளதா இருந்தால், மனவாட்டின் ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஓங்கிட்டு nobody can stop the message of God. Hallelujah, hallelujah. What a wonderful God. மோசே போட்ட ஆசீர்வாத கூடாரத்துடைய உடன்படிக்கை பெட்டியானது தாவீது காலத்துல தாவீது போட்ட கூடாரத்துக்கு கொண்டு வந்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பிரதர். கர்த்தர் என்னைக்காவது தாவீது கேட்டு எப்பா மோசே கிட்ட இருந்த அந்த ஆசீர்வாத கூடாரத்தை எப்பா பெட்டி தூக்கி வச்சு கேட்டாரா? இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு அவருடைய இருதயத்துக்கு தாசி யார் தான்? தாவீது தான். இன்னைக்கு யார் உயிரோடு இருந்து நல்ல மறித்தவில்லை, இன்னைக்கு யார் உயிரோடு இருந்து அவருடைய இருதயத்துக்கு தாசில இருக்கிறானோ அவனுக்கு மோசையின் கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு வரதுக்கு தகுதியை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God has given the right to David. Please remove the thorn box from my prophet Moses and keep it with you. Hallelujah, hallelujah. அதே போல அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் காலத்தில் பேசப்பட்ட செய்தியை இந்த கடைசி காலத்திலே உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த செய்தியை நிரூபிப்பதற்கு பரலோகம் அதிகாரம் கொடுத்திருக்குமானால் அதை குறித்து குறை சொல்வதற்கு எவருக்கு அதிகாரம் உண்டு? Hallelujah. God will prove the message of God. God is there. Heaven pray. ஒரு கோடி பேர் கூடுங்க, நல்ல கொக்கடிங்க, நல்ல சாப்பிடுங்க, நல்ல காணிக்க வந்துங்க. பரிசுத்த ரசனை காணாவிட்டால் ஐயோ, தேவனுக்கு தொடாவிட்டால்
மே கிரேட் மேன். எவ்வளவு பெரிய மனுஷன் கூட இருக்கலாம் சார். ஆனா தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போய் ஒரு கோடி பேரை சம்பாதிப்பதை காட்டினோம். தேவனுடைய வார்த்தையில ஒரு மனிதனுக்கு இருக்கிறவன் பரலோகத்திலே பெரும் அழைக்கப்படுவான். நல்ல ஞாபகம் சொல்லு. இப்போ மோசேயின் காலத்தில் இருந்த கூடாரத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டியானது எங்க வந்துச்சு? இனி இந்த உடன்படிக்கை பெட்டியானது சாலமோனுடைய ஆலயத்துக்கு தான் போவோமே தவிர எங்க வராது. அதே போல சகோதரனே, நமக்கு முன்னால் ஊழியத்தை செய்து ஓட்டத்தை முடித்த பரிசுத்தவான்களுடைய ஊழியர்கள், அவங்க கொடுத்த வரங்கள், அவங்க கொடுக்கப்பட்ட தாளந்துகள் இனி உங்ககிட்ட திரும்ப வராதுப்பா. ஹல்லேலூயா. அது முடிஞ்சு போச்சு. அது ஓவர். அப்படின்னு சொன்னால் குத்து விளக்கின் காலம் முடிந்து விட்டது. நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து சரிமாய் சபைப்படுத்தப்பட்ட 540 மினிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டார். நீ இன்னைக்கும் அப்படியே கடுகுமார் படத்தை போட்டுக்கிட்டு அப்படியே பிரணாமே நடிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு சப்பன் நடக்கிறானா, ஒரு குருடம் பார்க்கிறானா, ஒரு செவனை கேட்கிறானா, ஒரு குருடனும் நிர்பசுல இருக்கிற நீ come dad, you can cheat the people in the spirit of God also. ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு தெளிவா சொல்கிறேன். தீர்க்கதரிசி வில்லியம் பெர்காம் காலத்தில் போடப்பட்ட அந்த ஊழியத்துடைய கிறிஸ்து சரியமாய் சபையுடைய கடைசி வழக்கில் இருந்து தேவன் அந்த வெளிச்சத்தை வெளியெடுத்துட்டார். ஹalleluya. God can remove the light from the candlestick. கிறிஸ்து சரியமாய் சபை கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். அதற்கு ஒரு அடையாளத்தை ஆயத்தப்படுத்தினார். And God lightened the lamp. தேவன் அந்த அணையா விளக்கை ஏற்றி இருக்கிறார். அந்த விளக்கு அணைந்த போதில்லை. அந்த விளக்கை தேடி ஒரு ரகசியமாக வருகிறார். That light that beat the great man. ஒரு வெளிச்சத்தை தேடி ஒரு கண்ணுக்கு தெரியாத மாம்சம் இந்த பூமியில் இறங்கி வர கண்டேன். I can see the mist of body of Christ came down on the earth to see the great light in the tabernacle and meet the beloved bride. I can explain, the word is the bridegroom, the truth is the bride. வார்த்தையே மணவாளன், சத்தியமே மணவாட்டி. ஆஹா, வாட் எ வண்டர்ஃபுல் காட். இனி மோசப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள போய் இனி ஆரோன் அங்கியை போட்டுக்கிட்டு திரைச்சீலை போட்டு உள்ள போனாலும் அங்க என்ன இல்லை? உடன்படிக்கை பெட்டி இல்லாத ஆசீர்வாதத்தை போல பரிசுத்தவான் இல்லாத மேல் இருக்கிற சபையானது ஸ்தாபனமாக மாற கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, நல்ல பாடலாம், நடிக்கலாம். அட்டர் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். ஒரு நீங்க இந்த மேல கோவப்படும். ஐ நெவர் அண்ட் எவர் பாதர் பண்ணிட். கவலைப்படல, கவலைப்படல. எனக்காக வாழ விரும்பவும் இல்லை. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, அப்போ சில பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடன் கூட சிலுவை அறையப்பட்டேன். பாவ மாம்சமானது அவரோடு கூட சிலுவை அறையப்பட்டு அறிந்திருக்கிறேன். நண்பர்களே, ஒரு விசுவாசிக்கு நல்லா தெரியணும், நம்ம பாவ மாம்சம் நாம போய்கொண்டிருக்கிற கிறிஸ்து சரீரம் சபையின் மூலமாக, நான் கேட்ட உபதேசத்தின் மூலமாக என் பாவ சரீரமானது சிலுவையிலே ஆடியடிக்கப்பட்டு விட்டதா? கேன் யூ ப்ரூவ் இட்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாயா? விசுவாசிக்கு தெரியணும், நம்ம பாவ மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டது. அது 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 தேவன் அறிவார் சார். இது ஏமாத்துவாங்க எவன் ஒருத்தர், அது கர்த்தருக்கு தெரியப்படுத. இவன் திருட உலகம் ஒரு பேர் சாப்பிட்ட தோசை மட்டும் வாய் குசி தெரியுது. சிலுவையில் ஆடியடிக்கப்பட்ட கை வரைக்கும் இல்லை, நம்ம இஷ்டம் எதுவும் செய்ய முடியாது இல்லை, அது தெரியணும் வேண்டாமா? ஸோ எப்படி மோசேப்பட்ட ஆசிரியர் கூடாரத்தில் தேவன் உடன்படிக்கை பெட்டியை நீக்கி தாவீது போட்ட கூடாரத்துக்கு உடன்படிக்கை பெட்டி நகர்த்தது போல, அதாவது அப்போஸ்தலர் பரிசுத்த பவுலின் காலத்திலிருந்து வில்லியம் பெர்காம் காலம் வரைக்கும் கிறிஸ்து சரீர சபைக்கு போடப்பட்ட உபதேசத்திலிருந்து
அடையாளத்திலிருந்து, அற்பத்திலிருந்து, செய்தியிலிருந்து தேவனுடைய மெய்யான சத்தியத்தை இந்த மெய்யான கூடாரத்துக்கு நகர்த்தி விட்டார். ஹalleluya, ஹalleluya. இனி அந்த பெர்ஃபெக்ட் மேன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரமிடை காட்டிலும் இந்த கடைசி காலத்திலே 2000 ஜூலை 24 தேவன் கொண்ட இந்த மெய்யான கூடாரத்துக்கு மறுபடி ஆவியானவர் விரும்பி அழைக்கிறார். ஹalleluya. Can do this tabernacle, come back to the tabernacle. மோசே கூடாரத்தை விட்டு தாவீது வந்தது போல நண்பர்களே, இந்த கடைசி காலத்திலே வெள்ளிய மரின் பெந்தகாம் மூலம் போடப்பட்ட அந்த உபதேசத்தை விட்டு இந்த கடைசி காலத்தில் come back to the ministry of God. Hallelujah. மனவாட்டி அழைக்கிற கூடாரம் இதுவே. The final call to you, whether you need it or not, but God calls you. இது தேவனுடைய கடைசி காலம். இப்போ தாவீதுக்கு நல்லா தெரியும், யோசுவா காலத்துல 18ஆம் அதிகாரம் வாசம் சொன்ன அந்த சீலோவா கூடாரத்துல போட்ட அந்த கூடாரத்துல என்ன இல்ல, என்ன இல்ல, உடன்படிக்கை பெட்டி இல்ல. உடன்படிக்கை பெட்டியும் கேள்வியும் சேரவில்லைன்னா கர்த்தர் ஒத்துக்கிட்டு பேச மாட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி தான் தனியா போகுது. அது தனியா போய் அது தனியா செய்து விட்டு அது போக வந்துட்டே இருக்கு. ரைட், இவைகள் இப்படி ஆயத்தமாக்கப்பட்டு இருக்க வாசிங்க. இதுதான் நம்ம செய்திக்கு போறோம். எபிரேயர், you turn the book of Hebrew chapter 9. எபிரேயர், thank you Jesus. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19, 20 7ஆம் அதிகாரம் 23 படிப்போம். வாசி. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19, 20. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் நிறைவுகளாக போவதுமான ஆத்ம அனுபவமாய் இருக்கிறது. ஆமென். நமக்கு முன்னோடியான இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசிரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவர் லேவி கோத்திர முறைமைப்படி உள்ள போகல. இயேசுவானவர் மெல்கிசேதேக்கு முறைமைப்படி உள்ள போனார். அப்படியானால் மணவாளன் எப்படியோ மணவாட்டியோ அப்படியே. மணவாளன் எப்படி லேவி கோத்திர முறைமைப்படி இல்லாமல் மெல்கிசேதேக்கு கோத்திர முறைமைப்படி திரைக்குள் போனாரோ, அதே போல தேவனுடைய சக்தி மிகுந்த மணவாட்டியும் சபையின் முறைமையின்படியோ சபையின் உபதேசத்தின்படியோ இந்த மெய்யான கூடாரத்தில் போகாமல் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்காக சத்திய ஆவியாகிய வேறு தேற்றுவதன் மூலமாக ஆட்டுடைய 7 கண்களின் அடையாளமாக மணவாட்டி தேவன் அந்த திரைக்குள் கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இயேசுவானவர் லேவி கோத்திரத்துக்கு போகாமல் மெல்கிசேதேக்கு முறைப்படி போனாரோ, அதே போல மணவாளன் எப்படியோ மணவாட்டி அப்படியே. அதே போல இந்த கடைசி நாட்களிலே தேவன் சபைகளை விட்டு, மார்க்கங்களை விட்டு, மதங்களை விட்டு, கோட்பாடுகளை விட்டு தேவன் மணவாட்டி வெளியெடுத்து இந்த மெய்யான குணத்துக்குள் ஆயத்தமாக வைத்திருக்கிற கண்டே. ஹல்லேலூயா. அதுதான் மணவாளன் மணவாட்டி ஆயத்தம் வரை அவருக்கு காண்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Can you prove like that? I can tell the whole world. மணவாட்டி எங்க இருக்கிறது படப்பட காட்ட முடியுமாயா? கண்டவர் அவரே. இந்த கண்டவர் கண்டது, இந்த காதவரை கேட்டது. பாருங்க, மோசமா இருக்கலாம். நாளைக்கு இயேசு சொல்லப்பட்ட செய்யும். அவரை கண்ட கண்கள், அவர் சத்தம் கண்ட காது உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று உயிரோடு சத்தப்பட்ட கண்டு அந்த சத்தத்தை பரலோக ஆமென் சொல்லி ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தவரை காட்டிலும் ஜீவனுள்ள உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை பரலோகத்திற்கு வேற எது திறக்கும். ஹல்லேலூயா. உம்மை கண்டவர் விட்டு போவாரோ, இந்த மண்டலம் பின்னா செல்வானோ. உம்மை கண்டவர் விட்டு போவாரோ, இந்த மண்டலம் பின்னா செல்வானோ.
ஓ மாலல்லா திருபாதோ, ஓ மாலல்லா திருபாதோ, அருளே அருளே அருள் நிறைவே நீரன்பனே மகான்பனே ஒத்தர் அன்பாலே என்னை வென்றாயே. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்தோத்திரம். 11 அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவகோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். பொறுமை படிக்கணும். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாசி. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ ஆசாரிய முறைமைக்கு உட்பட்ட அளவு நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். ஆமென். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்துதல் உண்டாயிருக்குமானால் ஆமென். ஆரோனுடைய முறைமைப்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழுப்ப வேண்டியது என்ன? பதில் சொல்லியா பவுல்கிட்ட? எப்பா நான் கீழே பேசிடுறேன். எப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோட முறைமைப்படி தான் நியாயப்படுத்த பெற்றாங்க. அந்த முறைமைப்படி உனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்குமே. ஆனால் மெல்கிசேதேக் முறைப்படி என்ன வரணும்? அதே போல அத்தனை லேவி கோத்திர முறைப்படி பெற்ற நியாயப்பிரமாணத்தினால ஒரு குசும் போக மாட்டேங்குது, ஒரு குருடன் பார்க்க மாட்டேங்கிறான், ஒரு செவிட கேட்க மாட்டேங்கிறான், சரிதானே? ஒரு செத்து எழுத மாட்டேங்கிறான். இதுக்கு ஒரு நியாயப்பட தேவையாப்பா? அப்படி பவுல் பேசுற உடனே குசுனை தொட்டு நீக்குவதற்காக இயேசு வந்தார், மரித்தவர் எடுப்பதற்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. செவிடனை கேட்க வைத்தார். ரைட். இப்போ சத்தியம் சொல்லுது. எப்பா செவிடன் கேட்டா ரைட்டு, மரித்து விடுமுற கரெக்ட், ஊமையை பேசினா ரைட்டு, மறுபடியும் நடந்துச்சு ரைட்டு. ஆனா சிறுசு சோதனை அடைந்ததா? தேவனுக்கு வெளிப்பட்டார்களா? சரி நடந்ததா? ஆட்டு கல்யாணம் முடிஞ்சுட்டா? மனைவி ஆயத்தமாயிட்டா? அழியோட அழியாம சொந்துட்டா? ஆஹா, ஹல்லேலூயா. எப்படி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை கிறிஸ்து சபை செய்ததோ அதே போல கிறிஸ்து சரீர சபை செய்யாததை சத்தியம் செய்வதற்காக தேவன் மெய்யான கூடாரத்தை பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. hope understand the message of God. லேவி கோத்திர முறைமையின்படி பெற்ற நியாயப்பிரமாணம் செய்யாததை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்துவின் சரீர சபை பூமிக்கு வந்தது போல கிறிஸ்துவின் சரீர சபை செய்யக்கூடாத காரியம் செய்வதற்காக தேவன் மெய்யான கூடாரத்தை அனுப்பினார். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து படிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்துதல் உண்டாயிருக்குமானால் ஆமென். ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர்கள் வேண்டியது என்ன? ஆமா, அப்ப அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு அழைக்கப்படாம அந்த முறைமையை பின்பற்றாம வாசி. அடுத்து ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இதுதான் பவுல கொலை தான். இப்ப ஆசாரியத்துவமே மாறி போச்சு. நியாயப்பிரமாண சட்டத்துல மாத்து. ஆஹா ஆஹா. எப்ப கிறிஸ்து சத்தியமா சபையே இல்ல, நீ ஒன்னா முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இது உனக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்து சரீரம், இது உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். எப்ப சபை சரீரமே இல்லையாப்பா? பேசுப்பா, மாற்றுங்க சார். சேஞ்ச் yourself. சேஞ்ச் yourself. இனி கம்யூனிஸ்ட் கொடுக்கிறது வேஸ்ட், அது கொடுக்கிறது வேஸ்ட், எடுக்கிறது வேஸ்ட். அதாவது நல்லா குடிச்சிட்டு உபச்சாரம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சண்டே கம்யூனிஸ்ட் எடுத்துடுறான், சாயங்காலம் சாராயம் குடிக்கிறான், ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. ஆனா அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் அப்படி இல்லையே, அவனுக்கு கொடகலிக்கு செத்தானே, அர்த்தம் என்ன? அது இல்லப்பா, பேட்டாருப்பா. God
எப்படி மோசே காத்து போன்ற ஆசீர்வாதத்துடைய உடன்படிக்கைப்பட்ட தாவீது மாத்தி விட்டானோ அதே போல சத்தியமானது சபையின் காரியத்தை உன் கண்களுக்கு மறைவாக மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அறியாத ஒருவர் பூமியில வந்து உன் காரியத்தை மாத்தி விட்டாரு, உனக்கு தெரியல, அவ்வளவுதான் விஷயம். வாசிங்க இந்த வசனத்தை. ஆசரித்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் ஆமென், நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆமென். எவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திர தலைவராக இருக்கிறாரே. ஆமென், ஆமென். அந்த கோத்திரத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி யூத கோத்திரத்தில் வந்தாரோ அதே போல தேவன் மனவாட்டியை எங்க எடுக்கிறாரு? எங்க எடுக்கிறாரு? பிரஜாத்தில் எடுக்கிறாரு. நல்ல கவனிக்கணும். அந்த கோத்திரம் எடுக்கல, எடுக்கல. வாசிங்க. எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராக இருக்கிறாரே. நம்ம கோத்திரத்தில் ஒருவனாகிலும் ஊழியம் செய்யவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்ற என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஏப்பா, யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு சொல்லப்படல. அதுதான் இன்னைக்கு சபை. இது அப்படியே நீங்க இன்னைக்கு சபை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எப்படி மோசே கூடத்துல இந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது மாத்தி விட்டானோ அதே போல சத்திய ஆவியானவர் வேறொரு தேற்றவாளன் பூமிக்கு வந்து பரிசுத்தாவின் காலத்து கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் இந்த கூடாரத்துக்கு மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இந்த புரோட்டோகால்ல பண்ணையாருன்னா ஆட்டி விட்ட 7 கண்களே. ஆமென், ஹல்லேலூயா. 7 சபை காலத்தில் உள்ளதையும் 7 குத்துவிளக்கு காலத்தில் உள்ளதையும் 7 நட்சத்திர காலத்தில் உள்ளதையும் தேவன் இந்த 7 காலத்தை கொண்டு இணைத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய காரியத்தை எல்லாம் சத்தியாவின் கையில் ஒப்பு கொடுத்து சத்தியாவியானவர் கிட்ட ஐயா நான் எல்லா வேலையும் முடித்து விட்டேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சத்தியாவின் கையில் ஒப்பு கொடுத்து அவர் மகிமுள்ள ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுத்து நித்தியத்துக்கு வர பாதையிலே தேவன் நம்ம நிறுத்தி வைத்த கடைசி காலத்திலே சரீர மீட்புக்கான கடைசி சத்தம் தெரிந்து கொண்டு கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I feel the presence of wonderful God. What a wonderful God. தேவனுடைய மகிமை ஒரு பனி துளியை போல. தேவனுடைய பிரசன்னம். பிரதர், நாங்க தனிச்சு இல்ல, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். Nobody can stop the ministry of God. What a wonderful God. Because the great God is with us. ஒரு பெரிய தேவன் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். வாசிங்க. அல்லாமலும் வெளிச்சத்துக்கு உப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லுகிறார். 21 படிங்க. 21. ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை பிணையாளியானார். ஆமென். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் அதாவது நல்ல அருமையான வசனம். நம்ம ஒவ்வொரு நாள் அசைப்பட வேண்டிய வசனம். மரணத்தின் நிமித்தம் மரித்து போகிற ஒரு ஆசாரியனால நித்திய ஆசாரியத்துவத்தை செய்ய முடியாது என்று விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. எப்பா, ஒரு ஆசாரியன் மண்டை போடுறான், அவன் ட்ரெஸ் கழித்து மகன் கிட்ட போடுறான், அவனும் மண்டை போடுறான், அந்த ட்ரெஸ் கழித்து பேர கிட்ட போடுறான், அவனும் மண்டை போடுறான். ஊழியத்துல மாற்றம் இல்லையே தம்பிங்கிறான் பவுல். அது நித்திய ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ மரிக்கிற ஆசாரியன் எப்படி நித்திய ஆசாரியன் செய்ய முடியாதோ அதே போல மரித்து எழும்புகிற பரிசுத்தவான்களால நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது கூடாத காரியம். ஹல்லேலூயா. They can receive everlasting life. அவங்க வந்து கால வரையறைக்கு உட்பட்ட அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். பட் eternal life, everlasting life is totally different from eternal life. everlasting life வேற, eternal life வேற. everlasting life என்ன அர்த்தம்? கால வரையறைக்கு உட்பட்ட ஜீவன்கள். eternal life என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன். அப்போ மரிக்கிற ஆசாரியனால நித்திய ஆசாரியத்தை செய்ய முடியாது போல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அந்த மரணத்தின் ஆசாரியத்தை மாற்றியது போல மரித்து உயிரெழுக்கிற ஊழியத்தின் காரியத்தை மரணமில்லாத ஊழியத்தை கொண்டு தேவன் மனவாட்டின்
மூலமாக இந்த பூமியிலே மாற்ற வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்தெழுகிற ஊழியம் வேறு, மரணம் இல்லாத ஊழியம் வேறு, சரீரம் மீட்பின் ஊழியம் வேறு. ஆவிக்கிற சரீரம், ஜென்ம சரீரம், ஆவிக்கு சென்று பெற்றுள்ள சரீரம் வேறு. ஹல்லேலூயா. எதையுமே குறிச்சு வைக்கல சார். என் மூளை இல்லை, நான் ஒரு அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ சுவிசேஷகனோ போதகனோ இல்லைங்க. உன் பார்வையில் படுமோசமான பாவி. ஆனால் கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவன் நானே. அவர் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறேன். பட் ஒழுங்காக படிச்சுக்கான அவன் டீச்சர் கண்டுபிடிக்கலாம். அதே போல் கற்றுக்கு அழைச்சாரா இல்லையான்னு கூட சொல்ல வேண்டாம். அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சதுங்கிறத பார்த்து வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோ. பிகாஸ் இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும், இன்னல் பெருகிடுமே. இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும், இன்னல் பெருகிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி எருசலேம் தேவாலயத்தில் கவனிங்க, எருசலேம் தேவாலயத்தில் ஊழியம் நடக்கின்ற பொழுது தேவன் வனான் சத்தமாக யோவான் சானகரையும் வார்த்தை மாம்சமாக இயேசுவின் சரீரத்தை பூமிக்கு அனுப்பி எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரைக்கு ஆக்கினாரோ, அதே போல கடைசி காலத்தில் ஆவியும் மனவாட்டியும் சத்தியாவியானவரும், சத்தியாவியானவர் ஆவியானவராக மனவாட்டி மாம்சத்தில் நின்று இந்த பூமியிலே பேசி இந்த பூமியை நியாயத்திலும் கூடுவது பரலோகத்தின் சட்டமும் திட்டமா இருக்க கேட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The spirit of truth joined with the flesh of the bride. சத்தியாவியாகிய தேவ தேற்றவாளன் மனவாட்டிங்கிற மாம்சத்தோடு இணைந்து ஆட்டுடைய 7 கண்களை கொண்டு தேவன் மெய்யான குரத்தை போட்டு சரீர மீட்பையோ ஆவிக்கிற சரீரத்தையோ தேவ சரீரத்தை பேசுவதற்காக தேவத கடைசிகளிலே நம்ம மத்தியில் இறங்கினார். இன்றைக்கு மோசே போட்டு ஆசீர்வாதத்துக்குள்ள தாவீது காலத்துல உடன்படிக்கை பற்றி இல்லாதது போல அப்போஸ்தல பரிசுத்த கோவில் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சபையில இருந்து மில்லியன் வருட பிரகாரம் காலம் வரைக்கும் 7 சபைக்கு ஆசீர்வாத பரிசுத்த ஆவியானவரை பரலோகம் திரும்ப பெற்றுக்கொள்ள கண்டு. ஹல்லேலூயா. குலமி லோஷன் down the goal I will turn. Thus say the Lord. Thus say the Lord. Thus say the Lord. அது கர்த்தர் உரைக்கிறதா. இனி சபையை சார்ந்திருக்காத, சத்தியத்தை சார்ந்து கொள். இனி மரணத்தை சார்ந்திருக்காத, மகிமையை சார்ந்து கொள். இனி வருகைக்காக காத்திருக்காத, கல்யாணத்துக்காக காத்து. நீ பார்வையாளர் இருக்க விரும்பாத, விருந்தாளியாக இருக்க விரும்பு. ஆவிக்கிற சரீரத்தை தேடாத, தேவ சாயலை தேடு. காலையில் குற்றப்பட்ட ஜீவனை தேடாத, நித்திய ஜீவனை தேடு. These are the voice of God has said. தேவனை அனுப்பி கொண்டார். ஆகவே என்பதான் ஒரு வசந்த வாசிக்கணும், வசந்த குறிச்சிக்கணும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் 7:19. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. பவுல சும்மா அவனை விட்டது ஆச்சரியம். நியாயப்பிரமாணத்தை வச்சுதான் அவ்வளவு பெரிய தேவாலயோ மகாபிரதன ஆசாரியோ பலிகள் காணிக்கைகள் வருமானங்கள் இவன் இப்படி பேசுற எப்படி விட்டுருப்பான்? வாசி வசனத்தை. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. ஏன் பிராக்டிக்கலா சொல்றான்? இப்ப நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யவில்லை? இப்போ ஒரு குசுகிட்ட போய் களவு செய்யாதிருப்பாயாக, பெற்றோரும் செய்யாதிருப்பாயாக, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கிய பிரமாணத்தை கைக்குள்ள வேண்டிக் கொள்ளும். இப்படி பாடுறதால குசு ஜோமாகுமா? பாக்குறோம். நியாயப்பிரமாணத்தை ஒரு குசுவடி சொல்லிட்டே இருக்கிறான், அவன் கேட்டுட்டே இருக்கிறான். ஆனா குசு போக மாட்டேங்குது. ஆனா ஏசுங்கிற ஒரு வார்த்தை மாம்சம் வர்றாரு, கீழ்ங்கிறாரு, குசுவையும் சோமாயிட்டான். சார் இனி நியாயப்பிரமாணம் தேவையா? அப்படி பவுல் கேட்டான். ஹல்லேலூயா. படிங்க. நியாயப்பிரமாணம்
நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. ஆமென். அந்த நம்பிக்கையினாலே சேர்கிறோம். இப்போ நாம இன்னைக்கு தேவனிடத்துல பவுல் காலத்துல இருந்தோம்னா நியாயப்பிரமாணத்தை விட்டுக்கிட்டு பவுல் சொல்றது கேட்கணும். இன்னைக்கு சபை சொல்றதை விட்டுக்கிட்டு சத்தியம் சொல்றதை கேட்கணும். இது ரொம்ப சிம்பிள்பா. நீ என்ன ஊசிய நாடி தலையில நின்று நாங்கள் எல்லாரும் ஊசிய நாடி தலையில இருந்து நாங்கள் சபைக்கு சொல்றோம்னு சொல்லி தலையில ஊசி நாடி தின்னாலும் பவுல் காலத்துல நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு பவுல் சொன்னதை கேட்கணும். இன்னைக்கு பவுல் சபை காலத்தை விட்டுக்கிட்டு சத்தியம் சொல்றதை கேட்கணும் சார். இல்ல நீயா சொல்லு, இல்ல உங்க பாசம் சொல்லு, நான் கேட்கிறேன். நண்பர்களே, 3 முக்கியமான காரியத்தை திட்டம் தெளிவுமாய் பேசும்படி பரிசுத்தர் உணர்த்துகிறார். 1, நம்பர் 1 குறிச்சிடுங்க. சரீர மீட்பு அடைவது எப்படி? நம்ம சரீரம் எப்படியே மீட்கப்படும்? ஒரு சரீரம் எப்படி மீட்கப்படும்? ஒரு சரீரம் மீட்கப்படணும்னா அதுக்கு இந்த பூமியில 3 மாறாத பிரமாணங்கள் உண்டு. பரதீசில 2 காரியங்கள் உண்டு. மத்திய ஆகாயத்துல ஒரு காரியம் உண்டு. பரலோகத்துல ஒரு காரியம் உண்டு. இந்த 7 காரியத்துல ஒரு காரியத்தை நீங்க வசனத்துல பேசுங்க சார், நான் பின்னால் வந்துடுறேன். இல்ல இப்ப நான் பேச போறேன், பின்னால் வந்துடுறியா? சரீர மீட்புக்கான 7 காரியங்கள் உண்டு. அவைகள் 3 மாறான பிரமாணங்கள் பூமியிலே, 2 பரதீசிலே, 1 மத்திய ஆகாயத்திலே, 1 பரலோகத்திலே. வசனத்தோடு பேச போறேன். சபை முடியலாமா? சொல்லுங்க பாஸ்டர்ஸ், சொல்லுங்க விசுவாசிகள். விசுவாசி கொட்டி கொடுத்தா பாஸ்டர் அள்ளிட்டு போறாங்க. சத்தியத்தை பேசவே இல்லையே. அது நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்பர் 1 நல்ல கவனிங்க. ஏசா யாக்கோபு. யாக்கோபு இப்ப யார்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும்? யார்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும்? அதுக்கு தாய் சொல்றத கவனமா காது கொடுத்து கேட்கணும். என் தாய் என்ன சொன்னா? என்ன சொன்ன? என் மகனே, நீ ஆட்டு மந்தல போய், அதாவது உங்க அப்பா எப்படி ருசியா சாப்பிட வச்சது யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். நீ பிடிச்சிட்டு வா, நான் சமைச்சு கேட்க தருவேன். சமைச்ச ஆட்டுக்குட்டினுடைய தோலை எடுத்து உன் மேல போடுவேன். ஹல்லேலூயா. சரீர மீட்பு என்பது மரித்து எழுப்புவது அல்ல. ஏற்கனவே மரித்த ஒரு ஆட்டுக்குட்டி தோலுக்குள் நம்முடைய மாம்சத்தை மரித்துக் கொள்வதே சரீர மீட்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கா எந்த ஆடு மரித்ததோ அந்த ஆட்டு தோலை நான் போட்டுக்கிட்டு நான் நடந்தானா என் சரீரம் மீட்கப்பட்டது. இது மீட்கப்படல. எனக்காக ஒரு ஆடு மரித்தது, அந்த ஆட்டு தோலை போட்டுக்கிட்டு யார் தடை பார்த்தாலும் என் மாம்சம் கைக்கு தெரியாது, அந்த ஆட்டு தோலையே தெரியும். ஆகவே மரணமே தடை பார்த்தாலும் என் சரீரத்தை தொடாது. அந்த ஆட்டுக்குட்டி தோலினாலே, மரணத்தை ஜெயித்த தோலினாலே மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். ஹல்லேலூயா. 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 இந்த சரீரத்தை மரணம் சாப்பிடுறோம். இதுக்கு மேல எதை போட்டுக்கணும்? எனக்காக மரித்த ஈசா, அதாவது யாக்கோபுக்காக மரித்த ஆட்டுத்தோலை ரெபெக்காள் யாக்கோபு மேல போட்டு ஈசா கிட்ட ஆசீர்வாதம் அனுப்புறது போல கல்வாரியில் மரித்த இயேசு கிறிஸ்துடைய அந்த தோலுக்குள், அரிமத்தவன யோசேப்பால் சுட்டப்பட்டு அந்த தோலுக்குள் இந்த பாவ சரீரத்தை மறைத்து கொண்டால் மட்டுமே உன் சரீரம் மீட்கப்படும். ஹல்லேலூயா. சரீர மீட்பு ரட்சிப்புல இல்ல, சரீர மீட்பு மன்னிப்புல இல்ல, சரீர மீட்பு ஆட்டுடைய தோல் இருக்க கண்டு. ஹல்லேலூயா. 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 அப்ப சரீர மீட்பு எதுல இல்ல? இல்ல, மன்னிப்புல இல்ல. நாங்க மனம் திரும்பிட்டோம், மீட்கப்படாது. அது ஜென்மசரி பாவசரத்தை எதை மாற்றோம்? ஜென்மசரி எதை பெற்றுக்கிடும்? ஆவிக்கு எதை பெற்றுக்கிடும்? புதிய மனுஷனை பெற்று
பரிபூர்ணம் பெற்று பரலோகத்துக்கு போகும். அது அந்த ரூட் வேற. நான் பேசுகிறது அப்படியானால் என் பாவ சரீரத்தை ஆட்டுடைய தோலுக்குள் நான் மூட முடியுமா? அதை போடுறதுக்கு தான் ரெபேக்கால வச்சுக்கார ஆண்டவர். அவளுக்கு தான் தெரியும். அதை எடுத்து எதை கழுத்துல போடணும். இப்போ அந்த தோலுக்கு ஏற்ற மாதிரி பூமியில உன் சரீரம் கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல் 5 அடிக்குன்னா இவன் 10 அடி இருக்கிறான். எங்க மூட, எங்கேயா மூட? தட் இஸ் கால் நம்முடைய பாவ இந்த மண்ணான சரீரமானது மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த மெய்யான சரீரத்துக்கு இணையபடியாக இந்த பூமியில வாழத்தக்கதாக தேவன் இரண்டாவது இந்த மண்ணான சரீரத்தை ஆட்டுக்குட்டிய தோலுக்குள் மூடத்தக்கதாக பரிசுத்தாவின் காலத்துக்கு முன்பு சத்தியாவியாகிய வேறோ தேற்றுவன் அனுப்பி இந்த மெய்யான சத்தத்தை உன் காதில கேட்க 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 இந்த மண்ணான சரீரமானது ஆட்டுக்குட்டிய தோலுக்குள் இணைவதற்காக ஹல்லேலூயா செதுக்கப்பட கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தை என்ன கொண்டு பேசுற செய்தி உயிர்த்தெழுதலுக்கு இல்ல, சரீர மீட்புக்காக. ஹல்லேலூயா, சேஞ்ச் யுவர்செல்ஃப். இந்த சரீரம் ஆட்டுடைய தோல்கள் என்ன சார்? குத்து விளக்கு இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, தேவன் அனுப்பின எல்லா திரும்ப பெற்றுக்கொண்டான்னு சொல்லி உன் வாயில அறிக்கையிட்டு உன் கண்களால் பார்த்து இந்த சத்தத்தில் இணைந்து கொள்வாயானால் சரீர மீட்பானது உனக்கு சொந்தமாக உன் வாசல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சரீர மீட்பை பெற்றவனுக்கு பரதீசில 2 காரியம் நடக்கும். 12 விதமான ஜீவர்ஷத்தை பெற்ற கனிகள் ஏற்கனவே ஆதிக்க கொடுக்கப்படும் போது உனக்காக ஜீவர்ஷத்தின் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆளுமை, அந்த ராயலிட்டி உனக்கு அங்கே நிரூபிக்கப்படும். இரண்டாவதாக பரதீசை விட்டு பரிசுத்தவான்கள் அங்கே காத்திருக்கின்ற பொழுது இந்த சரீரத்துக்கான ஆட்டுடைய தோலை போன்ற சரீரமானது ஜீவனத்தின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டே எங்கள் சத்தத்தை கேட்டு நித்திய வாசம் நிறுத்தப்படுவதற்காக மத்திய ஆகாயத்திலே ஒரு ரகசிய வைத்து இதுவரைக்கும் கேட்ட சத்தியத்தை உன் வாயினால் அறிக்கையும்படியாக தேவன் மத்திய ஆகாயத்தை வைத்திருப்பார். இந்த 6 காரியத்தை முடித்த பிறகு அந்த பரதீசிலே போய் நான் பூமியிலே நீர் அனுப்பின இந்த காரியத்தை எல்லாம் முடித்து விட்டு என்று தட்டுகின்ற பொழுது அந்த அநாத கதவு உனக்காக திறக்க கண்டேன். ஹல்லேலூயா. இவைகளே சரீர மீட்பின் பாதைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர மீட்பு வேறே, உயிர்த்தெழுதல் வேறே, தேவ சாயல் வேறே. சரீர மீட்பு விருந்தாளிக்கு, தேவ சாயல் மணவாட்டிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு சுவிசேஷம் போதர்களுக்கு ஆவிக்கிற சரீரங்கள். சரீர மீட்பு யாருக்கு? விருந்துகாரனுக்கு. தேவசாயல் யாருக்கு? மணவாட்டிக்கு. நல்ல மண்டையில ஏத்திக்க. தேவசாயல் மணவாட்டிக்கு, சரீர மீட்பு விருந்துகாரனுக்கு, ஆவிக்கிற சரீரம் யாருக்கு? சபையில் உள்ளவருக்கு. அப்போ பரலோகத்துல மேரேஜ் அரேஞ்ச் பண்ணும் உடனே அங்க பிரகாத்துல யார் இருப்பா? பிரகாத்துல யார் இருப்பா? ஆவிக்கிற சரீரம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துல சரீர மீட்பு இருக்கும். மகாபஸ்கரத்துல தேவசாயல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாட்டேங்குதா? பிரகாத்துல யார் இருப்பா? பிரகாத்துல யார் இருப்பா சொல்லுங்க. அடா ஆவிக்கிற சரீரம் இருப்பா. பரிசுத்த ஸ்தலத்துல சரீர மீட்பு, மகாபஸ்கரத்துல தேவசாயல். So this is a great God. Hallelujah. இப்போ சரீர மீட்பு பெற்றவன் அப்ப விருந்தாளி யார்? ஆமா. பார்வையாளர் யார்? ஆவிக்கிற சரீரம். பார்வையாளர்கள் ஆவிக்கிற சரீரங்கள். விருந்தாளிகள் மீட்கப்பட்ட சரீரத்தை பெற்றவர்கள், தேவ சாயலை பெற்றவர்கள் மணவாட்டி மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, இந்த மகா உன்னதமான காரியத்தை தேவன் மண்ணான மூலையில போட்டு அவர் சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யாரா பேசியிருக்காங்களா? ஐயா, உலகம் உண்டான முதற்கொண்டு சபையில் எந்த திகழ்ச்சிகளாவது சரீர மீட்பு யாருக்கு? ஆவிக்கிற சரீரம் யாருக்கு? தேவ சாயல் யாருக்கு? போன வாரம் செய்தியில் ஆண்டு பேசினாரு.
பிரதான சத்தம் யாருக்கு? தேவனுடைய கலைகள் யாருக்கு? ஆரவாரம் யாருக்கு? ஹalleluya. இவை எல்லாவற்றையும் தேவனுடைய வசனத்தின் மூலமாக அப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்க உதவி செய்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவை யாவும் ஆட்டுடைய 7 கண்களுக்கு சொந்தமான சட்டங்கள். ஹalleluya. இனி பூமிக்கு சத்தம் வராது. இனி ஒருத்தர் செய்தி பேச மாட்டான். பரலோகத்தில் வாசல் அடிபட போகிறது. ஹalleluya. So the great God is with us. Oh, I feel the presence of God. அப்படியானால் இப்போ இந்த ட்ரையாங்கிள் தேவனுக்கு சொல்லி கொடுத்து விட்டார். இங்க விருந்துகாரர் இருப்பான், இங்க பார்வையாளர் இருப்பான், இங்க ஆவி மனவாட்டி இருப்பார்கள். ஹalleluya, ஹalleluya. ஓ கமால் உத்தான ரபோஷா. The great God is with us. This voice will shake the world. சத்தம் சும்மா போது சார். தேவனுக்கு பேசவே வானம் ஒழிந்து போகும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகும். அப்படியானால் இன்றைக்கு மோசேக்கு ஆசீர் கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கப்பட்ட தாவீது மாற்றி இருப்பார். சபை கொடுக்கப்பட்ட பவுலுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் ஆவிக்கிற சரீரத்தின் காரியத்தை சரீர மீட்புக்காக மாற்ற கண்டேன். ஹalleluya, ஹalleluya. What a wonderful God. எனக்கு அன்பான தெய்வத்தின் சனமே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களை பேசி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Revelation chapter 5 the word 6 வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவனை நோக்கி 5:6 பா. அப்பொழுது இது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன். இந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு தோலை விட்டு வந்திருக்கு? எதுக்காக? சரீரி பெறுவதற்காக. For the redemption of the body. Next. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. ஆமென். அந்த கண்கள் பூமிக்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையா. யோவான் நான் எங்க செய்து பேசுகிறேன். இது உலகத்தில் பாசும தேவாட்டுக்குட்டி யோவான் சொன்னானே. அப்போ அவருடைய 7 கண்கள் இருந்துச்சா? அப்ப வெளிப்பாட்டு புத்தகத்துக்குள்ள the revelation of Jesus Christ வெளிப்பாட்டு புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அப்போ இந்த 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 மெய்யான குணத்தை யார் சொல்லுகிறார்? இந்த ஆட்டுக்குட்டியானவர். ஹalleluya. இதுக்கு பொறுப்பு யாரு? இந்த ஆட்டுக்குட்டியானவர். இந்த 7 சக்தி யார் பொறுப்பு? தேவனுடைய 7 ஆவிகள். இது என்ன குணம்? பூமியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசம் இருக்கிறது, அவரிடத்தில் வாசமா இருப்பார். ஹalleluya, ஹalleluya. So many blessings of God. I can maximum முடிந்த தேவனுடைய வார்த்தை பேசி இருக்கிறேன். அப்படியானால் நாம் வாழ்கிற காலம் சரீர மீட்பின் காலம். நாம் வாழ்கிற காலம் அவருடைய கல்யாணத்தில் காத்திருக்கிற காலம். நாம் வாழ்கிற காலம் சத்தியாவியாகிய வேறு தேற்றவாளன் காலம். நாம் வாழ்கிற காலம் மெய்யான போராட்டத்தின் காலம். நாம் வாழ்கிற காலம் நித்தியத்தின் காலம். நாம் வாழ்கிற காலம் ஆட்டுடைய தோல் மறுத்துக்கிற காலம். நான் வாழ்கிற காலம் ஆவி மனவாட்டி இணைகிற காலம். நான் வாழ்கிற காலம் பூமிக்கு முடிவான ஒரு காலம். ஹalleluya, ஹalleluya. God bless you. அதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜோமனுமா இன்று உன் ஜீவன் போனா எங்கு நீ சென்றிடுவார்? இன்று உன் ஜீவன் போனா எங்கு நீ சென்றிடுவார்? இந்த வேளை சிந்தனை செய், இயேசு உன்னை அழைக்கிறாரே. இந்த வேளை சிந்தனை செய், இயேசு உன்னை அழைக்கிறாரே. சிலுவை சுமந்து உனக்காய் இயேசு மரித்தாரே. சிலுவை சுமந்து உனக்காய் இயேசு மரித்தாரே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். தம் மண்டை வருபவரை தள்ளிடவே மாட்டார், தம் மண்டை வருபவரை
கைவிடவே மாட்டா அன்பு கரா விரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறாரே. Our loving gracious Father, I thank you, praise you for the wonderful morning. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலிருந்து மத்திய வரைக்கும் நீ பேசுற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ சொன்னது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தை தொடர்ந்து உடைய வல்லமை செல்லட்டும். கொல்ல செவிட்டாவிகள், குருட்டாவிகள், மாந்திரிக திராவிகள், கொல சொப்பன திராவிகள் எல்லா ஆண்டவரே திருத்த உபதேசங்கள் ஸ்தாபனத்தில் நடக்கலான ஆண்டவரே காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தால் I command and demand, Lord, fill the body. நிரப்பும் ஐயா. Let the deaf hear. செவிடன் கேட்கட்டும், முட்டவன் நடக்கட்டும், ஊமையன் பேசட்டும் ஐயா. Lord, fill and heal them, Lord. விடுவியும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் காரணம் துதி முழுவதுமா சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் நாட்களிலானவரே மாபெரும் காரியங்கள் ஆண்டவரே சொல்ற கடைசி நாட்களில் ஆண்டவரே பூமியில் மெய்யான கூடாரத்தை கொடுத்து அந்த